ஹலோ மக்களே, மாணவியரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ராகவனும் புஷ்பாவோட ஆக்டிங் எல்லாமே நம்பி கண்மணிக்காக இவ்வளோ வேலை செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஷ்பாவை மனைவியாக ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வள்ளியம்மா ராமச்சந்திரனும் குடும்பத்தில் புஷ்பாவை அப்படியே ஒரு மருமகளாக ஏற்றுக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு கட்டத்தில் நம்ம மாரணியும் வீராவும் ஒன்று சேர்க்குற மாதிரி ஒரு செயலையும் புஷ்பா பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ராணியும் எப்படியாவது வீரா இந்த பூஜையில் கலந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணிட வேண்டியதான். இங்கே தான் வீரா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் முன்னாடியே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வள்ளியமோ என்னாச்சு வீரா இங்கே பேர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது மாறன் கரெக்டாக வரும்போது மாறன் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாறனும் இல்லையே வீரா வீட்டில் தானே இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அதை பார்த்துட்டு இருந்த நம்ம கனியும் சரி வீரா இங்கே தான் பேர்ப்பான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வீரா ஸ்டோர் ரூம்லேருந்து வரா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனி சொல்லும்போது ராணி அப்படியே அதிர்ச்சியை நிற்கிறாங்க. இந்த வீரா எப்படி இங்கே வந்திருக்க முடியும்? நம்ம தான் ஏற்கனவே பார்த்தோமே, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், அங்கே வீரா இருந்த மாதிரி இல்லை. கரெக்டான சமயத்தில் போய் அந்த மினிஸ்டரோட அந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராணிக்கு சந்தேகம் வந்துடுது. நம்ம என்னதான் பிளான் போட்டு இவளோட வேலை காப்பு வைக்கலான்னு சொல்லிட்டு யோசித்தாலும் கடைசி நேரத்தில் இந்த மாறன் தான் ஏதாவது ஒரு செயலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது புஷ்பாவுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் அந்த பூஜை எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. ராணியும் சரி இந்த பூஜையில் வீராவும் பிருந்தாவும் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி செய்ங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராகவனும் என்னடா புஷ்பா வந்து நம்ம கண்மணிக்காக எவ்வளோ வேலைகள் சிரமப்பட்டு செய்கிறா, வேற ஒருத்தங்களா இருந்தால் இந்நேரத்துக்கு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. புஷ்பானால தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவனுக்கு புஷ்பாக்கு மேலே ஒரு நம்பிக்கை வருது. அப்படி புஷ்பா கிட்ட வந்து நீ வந்து உன்னோட வாழ்க்கையில் நான் நிறைய துரோகங்கள் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சுட்டு இது வரைக்கும் உன்னை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் புஷ்பா கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கும் போது புஷ்பாவும் இப்போ தான் ராகவன் நம்ம வழிக்கு வந்தான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சு அதில் என்னங்க இருக்குது, நான் இதுக்கு எல்லாமே காரணம் கண்மணி அக்கா தான். கண்மணி அக்கா மேலேருந்து இந்த ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணுறதுனால தான் இது வரைக்கும் நம்ம சேர்ந்துருக்கோம். நீங்கள் என்ன வேணும்னா என் கழுத்தில் தாலி கட்டுறீங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்படி ஆகிட்டு கண்மணி அக்காவோட ஆசை அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவை கண்மணியை பெருசுபடுத்தி நம்ம ராகவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ராகவனும் புஷ்பாவோட ஆக்டிங் எல்லாமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. வள்ளியம்மையும் ராமச்சந்திரனும் சேர்ந்து சரி ராகவனோட வாழ்க்கை நல்லபடியாக இருந்தால் சரி, அவனும் வாழ்க்கையில் வேற ஒரு துணை வேணும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ராமச்சந்திரன் வள்ளியம்மை கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு புஷ்பாவை இந்த குடும்பத்தில் ஒரு ஆளாட்டு நம்ம மாறிட்டோம், இங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க, இதே மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுத்துட வேண்டியதான், நமக்கு மேலே எல்லாருமே நம்பிக்கை வர வச்சு எப்படியாவது வீராவை இந்த வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவும் பல பிளான்களை போட ஆரம்பிக்கிறாங்க. சரி இந்த பூஜை தான் நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சில்ல, இதுக்கப்புறமா ஒரு குரூப் ஃபோட்டோவை எடுத்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு புஷ்பாவும் அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி கண்மணி அக்கா பேரில் கடையை திறக்கிறதுக்குள்ளே பூஜையெல்லாம் சிறப்பாகவே முடிஞ்சிட்டுல, நம்ம எல்லாருமே இதே மாதிரி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணுமாமா, அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு புஷ்பாவும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி இது வந்து எப்படியாவது இந்த வீராவை இன்சல்ட் பண்ணணுமே இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம வள்ளியம்மை இதெல்லாம் நல்ல யோசனையாக தான் இருக்குது, நம்ம சேர்ந்து எடுத்து நிறைய நாள் ஆயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட புஷ்பாவும் நம்ம ராகவன் எல்லார்கிட்டையும் சொல்லும்போது அதுக்காக ரெடி பண்ணுறாங்க. நம்ம கனியும் ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. ராகவன் கிட்ட வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குப்பா, இதே மாதிரி எல்லாருமே நல்ல ஒற்றுமையாக இருக்கணும், அதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கனி ராகவன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி இருக்கும்போது நம்ம புஷ்பாவும் ரெடி ஆகுறாங்க. புஷ்பா கனி ராகவன் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருந்து அந்த இடத்துல ஃபோட்டோவை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வீரா மாறும் கவனிச்சுட்டே வராங்க. ராகவன் மாமா மனசு மாறிட்டு போல அப்படிங்கிறது நம்ம வீராவுக்கு புரிய ஆரம்பிக்குது. எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து ஃபோட்டோவாக எடுக்கும்போது அந்த இடத்துல நம்ம மாறன் மட்டும் தனியாக நிற்கிறாங்க. இதை கவனித்த புஷ்பாவும் இதாண்டா சரியான சான்ஸு, மாறனை வச்சு இந்த ஃபோட்டோவை எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா அப்படியே மாறன் கிட்ட வந்து சரி சும்மா தானே அதில் நிற்கிறீங்க, எங்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுங்க, ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீராவுக்கு அது கேட்டவுடனே மனசு கஷ்டமாக இருந்தாலும் அதை வந்து வெளிக்காட்டாமல் இருந்துட்டுருக்காங்க. நம்ம மாறனுக்கு புரிய ஆரம்பிக்குது. சரி இதெல்லாம் சகிச்சுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு மாறனும் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துல ஃபோட்டோவை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கனியோ என்ன ரவுடி மட்டும் இங்கே இல்லாமல் இருக்கானே
அப்படி சொன்ன உடனே நம்ம புஷ்பாவும் அதான் பாடி கார்டு தானே அதனால எல்லாம் ஃபோட்டோல இருக்கணும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்ம மாறனை இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பொறுத்துட்டு நம்ம மாறனும் அந்த ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் போதான்னு சொல்லிட்டு புஷ்பாவும் இதோட விடக்கூடாது எப்படியாவது வீராவை இந்த இடத்துல அவமானப்படுத்தணும் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நாம எல்லாருமே ஃபேமிலியாக இருக்கோமே சரி வீராவை வச்சு இந்த ஃபோட்டோவை எடுக்க சொல்ல வேண்டியதான்னு சொல்லிட்டு வீரா கிட்ட போய் சரி அந்த கனிதான் ஆசைப்பட்டுட்டாலே எப்படியாவது ரவுடியும் இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு வீரா நீ போய் இந்த ஃபோட்டோவை எடு அப்படி சொல்லிட்டு அந்த மொபைலை கொடுக்குறாங்க. இதை பார்த்த நம்ம மாறனுக்கு தாங்கவே முடியலை. மாறனை எது சொன்னாலுமே நம்ம மாறன் பொறுத்துப்பாங்க. ஆனால் வீராவுக்கு ஒரு அவமானம்னா மாறன் தாங்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம வீராவும் சரி இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தயாராகும்போது மாறனும் வீரா கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துலாம் அது மொபைலில் தானே ஃபோட்டோ எடுத்தோம் அதெல்லாம் கிளாரிட்டியாகவே இருக்காது இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில் அடிக்கிறாங்க. செமையாட்டு அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து நிற்கிறாங்க. இந்த மொபைலில் எடுத்தால் கிளாரிட்டியெல்லாம் இருக்காதுல்ல அதனால தான் நான் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன் கேமராவில் எடுத்தால் சூப்பராக வரப்போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் சேர்ந்து நிற்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட புஷ்பா எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. மாறனும் வீராவும் குடும்பமாக சேர்ந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்படியே அந்த ஃபோட்டோவும் எடுத்து முடிக்கிறாங்க. இதை பார்த்த மாறனுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. புஷ்பா ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் எப்படியாவது என்னையும் வீராவையும் பிரிக்கணும் அதோட இல்லாமல் வீரா இந்த குடும்பத்திலேருந்து போயிடணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மாறனுக்கு புரிய வருது. நம்ம வள்ளியம்மையும் நம்ம புஷ்பா கிட்ட வந்து இந்த குடும்பத்தில் ஒரு பொன்னாட்டி நீ ஆயிட்டமா இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு நீ வந்த புதுசில் எப்படி இருந்தியோ ஆனால் இப்போ வந்து நல்லாவே மாறிட்ட இப்போ அப்படின்னு சொல்லும்போது நம்ம புஷ்பாவும் இப்போதான் இந்த குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லாவே புரியுது உங்களோட ஒற்றுமை தான் உங்களோட பலமே அதனால தான் உங்கள் கூடயே சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்னு சொல்லி நம்ம புஷ்பாவும் வள்ளியம்மோட மனசையே மாற்றிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வீராவும் மாறனும் தூரத்துலேருந்தே கவனிச்சுட்டு வராங்க. வீராவும் மாறங்கிட்ட பாத்தியா மாறா வள்ளியம்மையும் புஷ்பாவை ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அவளோட சுயரூபம் எல்லாமே எப்போ தான் தெரிய வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வீராவும் மனசில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மாறனும் அந்த இடத்துல வந்து அவங்க அத்தை கிட்ட அத்தை பார்த்தீங்களா இந்த அண்ணி வந்து எவ்வளோ பொறுப்பாக ஒவ்வொரு வேலையும் செய்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட வீராவும் நானும் ஒன்று சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பாடுபட்டாங்க கடைசியில் வீராவும் நானும் சேர்ந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வள்ளியம்மையும் ஆமாம் மாறா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வீரா கொஞ்சம் போகிற போக்க பார்த்தா கூடிய சீக்கிரமாக ஒன்று வந்து ஏற்றுப்பா போல நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் மாறா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மாறணும் இனிமே அண்ணியை பார்த்து கற்றுக்கோங்க அண்ணி தான் எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்துட்டுருக்கா இனி நடக்கிறத பார்த்தா உன்னோட இடத்த வந்து எப்படியுமே அண்ணியே பிடிச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் அந்த இடத்துல வேடிக்கையாக பேசும்போது இதை கேட்ட புஷ்பாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. நாம் ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது இந்த வீராவை இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கணும்னு நினச்சா இந்த குடும்பத்தில் உள்ள ஃபோட்டோவில் கூட அந்த வீராவை பிரிக்கிறதுக்கு விட மாட்டேங்கன்னே இந்த மாறன் இருக்க வரைக்கும் தான் இந்த செயல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. ஆதித்யாவும் அப்படியே நம்ம ராணி கிட்ட ஃபோன் பண்ணி என்ன ராணி அந்த குடும்பத்துக்குள்ளே எதற்காக போனேன் நீ போனதுலேருந்து ஒரு சம்பவம் கூட நடக்க மாட்டேங்குது வீரா கடைசி நேரத்தில் அந்த ஆஃபீஸுக்கு வந்து கரெக்டான சமயத்தில் அந்த மினிஸ்டரோட ஃபங்க்ஷன் எல்லாமே நடத்தி முடிச்சிட்டா இப்போ என்னடானா இந்த வீராவை ஒன்று சேர்க்கறதுக்காக நீ வேலை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ராணி கிட்ட சண்டை போடும்போது ராணியும் இது வரைக்கும் என்னை பார்த்து பயந்துட்டு இருந்த எல்லாருமே இப்படியே பேச ஆரம்பிக்கிறீங்க நான் பண்ணக்கூடிய வேலையை இனிதானே நீ பார்க்க போகிற கூடிய சீக்கிரமாக இந்த வீராவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை நான் பண்ணதான் போகிறேன்னு சொல்லிட்டு ராணியும் என்னதான் செயல் பண்ணாலும் நம்ம மாறனும் வீராவும் ஒன்று சேர்க்குற மாதிரி ஒரு செயல் தான் நடக்க போதுன்னே சொல்லலாம்.